வணக்கம் மக்களே! இன்னைக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஏரிக்கரை மேல வரும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த மூசிலி மரத்த வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்த்தோம். ஸோ, அதில வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஃபுல்லா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, காயா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. காய், பழம் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிடந்துச்சு. ஸோ, இதுதான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா, எங்க ஊர் படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து மூசிலி மரம்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அதில இருக்கிற பழத்த வந்துட்டு பார்த்தோம்னாக்கா, மூசிலி பழம்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. உங்க ஊர்ல எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா சொல்லுங்க. இந்த பழம் பார்த்து நல்லா செவேல்னு வந்துட்டு பிறகு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பறிச்சுச்சுனா அதுவும் அது அப்படியே லைட்டா இந்த மாரி அமுக்கணும் அப்படின்னாக்கா, அதில இருக்கிற உள்ள இருக்கிற பழங்க அது பார்த்தீங்கன்னாக்கா வெளிய வந்துரும். ஸோ, பார்த்தாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு ஏன் மூசிலி பழம்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப தெரியும்னு நினைக்கிறேன். பழம் பார்க்கறதுக்கு தாங்க இப்படி இருக்கும். ஆனா டேஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மாதிரியா கொஞ்சம் எப்படி சொல்றதுங்க, கொஞ்சம் புளிப்பாவும், அதே சமயம் கொஞ்சம் இனிப்பாவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இருக்கும். பழத்தோட டேஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க. அதே சமயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்ட பிறகு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா, வாயெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மெல் வர மாரி இருக்கும். ஆனா டேஸ்ட் ஓரளவுக்கு நல்லா டீசென்ட்டா இருக்குங்க. அதனாலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த செடி கொஞ்சம் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா, யாருக்கும் அவ்வளவா தெரியாது. பட் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா சொல்லி விடுங்க. ஏன்னாக்கா இந்த செடியை பத்தி கேட்டாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ யாருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியல. ஐ மீன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரம் மாதிரி வளரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுக்கேன். ஸோ பை கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா வேற ஒரு கண்டென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறேன். ஸோ